அன்பிற்குரிய பெரியவர்கள், ஈதில் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்பான் வள்ளுவ பேராசான். உடம்புக்கு நிறைய ஊதியங்கள் கிடைக்கும் என்று வள்ளுவன் கருதுகிறான். ஆனால் உயிருக்கு உடம்பு பிறக்கிறது, வளர்கிறது, வாழுகிறது, காதலிக்கிறது, திருமணம் செய்கிறது, ஆகவே உடம்புக்கு எல்லாம் கிடைக்கிறது. உயிருக்கு உடம்பை இயக்குவது உயிர், அதை தருவது இறைவன். அது பேராசானுடைய குரலையே முறையாக கற்றாலே இந்தியாவிற்கு வேறு அரசியல் சட்டமே வேண்டாம். ஈதல் இசைபட வாழ்தல் ஒருவர் எது உயிருக்கு, உடம்புக்கு எல்லாம் கிடைச்சிடும். உயிருக்கு என்ன கிடைக்கும்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, புகழ் பெற வாழ்வது. அப்படி எனது உயிருக்கும் ஊதியம் தருகிறார் என்கிறான் வள்ளுவன். அப்படி உயிருக்கு ஊதியம் தருகிற சந்திரசேகர அவனுடைய கல்வி நிலையத்தில் வந்து பேசுகிற வாய்ப்புக்கு நான் செய்யும் தொழிலே தெய்வம்மா பட்டுக்கோட்டை. இது திறமைதான் நமக்கு செல்வம், கையும் காலம்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பள்ளி வாசலுக்கு போனேன், உள்ள கலைமகள் சிலை இருந்தது. வெண்தாமரை கன்றி என்பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேளமளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டாய் சுவைகொள் கரும்பே சகலகலாவலியேன்னு குமரகுருவர் சாமிகள் பாடுவார். பஞ்சப்பு இதம் தரு செய்யவர் பாத பங்கேருகமே நெஞ்சத்தர தளராதென்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்து வருஷம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவி சூத்திருந்தாய் சகலகலாவல்லியேன்னு பாடுவார். மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய், படைப்போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உண்போர் கண்கண்ட தெய்வம் உலதோ சகலகா. என்ன சொல்லாரு குமரகுருவர்? நீ என் கூட இருந்தா கடவுளரே என்னை பார்த்து உயப்பார்கள்ங்கிறார் கலைமகளை. அந்த கலைமகளுக்கு நிலையான சேவைகளை செய்கிற சந்திரசேகரன் அவர்களை வாழ்த்துகிறேன் மனதாலே. மெய்யா எனக்கு வாழ்த்துறதுக்கு தகுதி உண்டு. என்ன சங்கடம்னா இப்ப எல்லாருமே வாழ்த்துறான். எவன் வாழ்த்துறான்னு தெரியல, எதுக்கு வாழ்த்துறான்னு தெரியல, ஆனா எல்லாரும் வாழ்த்துறான். என்ன டாக்டர்? அது பெரிய துன்பமா இருக்கு. நாம் பண்பாடுகளை கற்றுத்தரவில்லை நம்முடைய இளைஞர்கள். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசணும். மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிரும் பனிக்கு தெம்பா கஞ்சமு தளர்ந்த செய்ய கண்ண யான் காத்தின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமனும் அனுமன் என்றான். ராமபிரான் அனுமனை பார்த்து நீ யார்தான்னு கேட்கறதுக்கு அனுமன் என்ன பண்றான்? முதல்ல ராமபிரானை தான் புகழ்றான். புகழ்ந்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்றான்? நான் வாயு பகவானுக்கு அஞ்சன வயிற்றுல பிறந்த அனுமன்கிறான். ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது எப்படி பேசணும்னு கம்பன் சொல்லித்தரான். ஆமா, இது பறந்துட்டே இருந்தா தான் படம் எடுக்கும். சரி விடுங்க, என்ன பண்ண, ரொம்பவும் பறந்துடக்கூடாது. என்ன சந்திர? இந்த இந்த கேமரா வச்சிருக்க பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்க, கல்யாண வீட்டில் தாலி கட்டின அப்புறம் திரும்ப கட்ட சொல்லலாம் போட்டோ எடுக்கிறது. இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? கெட்டும் போதே எடுத்தா தானே புகைப்படம் நிறுவனம். நான் என்ன சொல்றேன், எனக்கு என் தந்தை தான் தமிழ் சொல்லி தந்தாங்க. நான் பள்ளிக்கூடத்திலாம் தமிழ் படித்தேன். பெண்பா ருகாலை கல்லானே வெள்ளோலை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாளே பெற்றாள் பெரும்பளையாய் பெற்றாள் எட்டோமற்றேன்னு வெண்பா சொல்லுவாங்க. நான் உடனே சொல்லினா அடுத்த வெண்பாக்கு போன்றோம். ஏன்னா வெண்பா ஒரு தடவை கேட்டால் சொல்லணும்னு சொல்லி வளர்த்தாங்க. 70 வயசு வரை ஒரு நோயும் இல்லை. அப்புறம் கடவுள் நினைக்கிறார் இந்த பையலுக்கு நோய் கொடுக்கணுமேன்னு. அப்படித்தான் நோய். ஆனால் அந்த நோயில் கூட 2 நாளில் வெளியே வந்துட்டேன் கடவுள்னால. தம்பி பேசும்போது 5 கரத்தனை யானை மிகத்தனை இந்திய நம்பரை போல மெற்ற நந்தி முகந்தனை யானை குழந்தை குந்தியில் வைத்த அந்த பிள்ளையாரை கும்பிட்டு தான் அப்புறம் தான் கேட்டேன். அவர் தமிழ் வளர்த்த இன்னொரு பூமியிலேருந்து இங்கே வந்திருக்கார், தஞ்சாவூர்லேருந்து. கேட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் தெரியுதா? வேட்டி கட்டிட்டு சென்னையில் போனால் மதிக்கவே மாட்டேன். என்ன பிள்ளைங்க மார்க் வாங்கிடுறாங்க, அவ்வளவுதான். மனித பண்புகளை கற்றுக்கொள்ளணும். மார்க் ஒரு பக்கம், மனித பண்புகள் இருந்தால் தான் மதிப்பெண்ணுக்கு மரியாதை இருக்கு. என்னது முந்தா நாள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் சுப்பையா கூட்டார். எனக்கு ரொம்ப அன்பான பிள்ளை. ஒரு துணைவேந்தர் 6000 மாணவர்களுக்கு முன்னால காலில் விழுந்து கும்பிடுறாரு. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருப்பான்னு. எந்திரிச்ச உடனே மாணவர்கிட்ட சொன்னாரு, ஐயா ஒரு பேச்சு கேட்டீங்கன்னா 100 புத்தகம் படிச்சு துணைவேந்தர்
தலைவர் ஒருத்தருமே சாப்பிடல. எனக்கு அதை பற்றி கவலை என்ன, அப்படி வைக்கக்கூடாது, பண்பாட்டு குறைவு. இன்னொரு கல்லூரிக்கு போயிருக்கேன், 300 சேர்ந்த டீச்சர் பூரா ஜாங்கிரி சாப்பிட்றாளுங்க. நான் எப்படி பேச சாப்பிட்றமாலையா? பண்பாடு எங்க எப்படி போகணும், யாரை எப்படி பார்க்கணும். நம்ம மகாகவி பாரதி போய் மகாத்மா காந்தியை சந்திக்கிறான். காந்திக்கு பாரதியை தெரியாது, ஆனால் பாரதிக்கு இவர் காந்தின்னு தெரியும். உள்ள போறான் நேரம். விசிட்டிங் கார்டெலாம் கிடையாது. விசிட்டிங் கார்டுங்கிறது பிசினஸ் பர்பஸ் தானே டாக்டர். அது அவனுக்கு எதுக்கு பிசினஸ் பர்பஸ்? நேராக காந்திகிட்ட போறான். காந்தி குட்டி ப்ரெசைட் ஓவர் மை ஃபங்க்ஷன் டுடே ட்ரிப்ளிகானுங்கிறான். இன்னைக்கு திருவல்லிக்கேணில் நான் பேச போறேன், நீ வந்து அதில் கலந்துக்கிறவனுமான்னு காந்திகிட்ட கேட்குறான். காந்தி மகாதேவ தேசாய் கூப்பிட்றாரு, தைரியம் பாருங்க, இன்னைக்கு நாளைக்குங்கிறாரு. பாரதி என்ன சொல்றான்? நோ நோ நோ, காட் பிளஸ் யூ காந்தின்னு போயிட்டான். கூட வந்த தமிழன் ஒரு பையா கூட இவன் தான் பாரதின்னு சொல்லலை. நல்லா இருந்திருக்கானு தமிழனும், ஆரம்பத்திலேருந்து எப்படி தான் இருந்திருக்கானு போறாம. அவரு காந்தி சொல்லியிருக்காரு, இவன் யாருன்னே ஒரு வழி இல்லாம பாரதின்னு இருக்காங்க, இவனை பத்திரமா பாதுகாத்துக்கிடுங்க, இவன் இந்தியாவின் சொத்துன்னாரு அவர் காந்தி. பெரிய மனுஷனுக்கு தான் பெரிய மனுஷன் அடையாளம் தெரியும். பிரகாஷ் வந்து சொன்னோடனே மகிழ்ச்சியா இருந்து, ஒருத்தர் இத்தனை சேவை பண்றாரு, இவ்வளவு பணம் கொடுக்கிறார், அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதான் பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். 500 ரூபாய்க்கு ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துட்டு 2000 ரூபாய்க்கு போட்டோ எடுக்கானே. உங்க லயன்ஸ் ரோட்டரிலாம் அந்த கூத்தானே பண்ணுது, அதானே திட்டுறேன்னா. நான் என்ன சொல்றேன், அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் கொண்டு புத்தகத்தை கொடுத்துட்டு கணக்கில் எழுதிக்கோ. படிக்கிற குழந்தைகளை ஏழை குழந்தைகள் என்று மேடைக்கு கூட்டி வந்தால், அந்த குழந்தைகளோடு படிக்கிற குழந்தைகள் அந்த கூட்டத்தில் இருந்து அந்த குழந்தைகளை பார்த்தால் அந்த குழந்தைகளுக்கு மனது எத்தனை நோகும். அப்படி கொடுக்கலாமா புத்தகம்? வீட்டில் கொடுத்துட்டு போ. நான் 7-8 பையங்களை படிக்க வைக்கிறேன். சந்துருக்கு தெரியும், எங்க சந்தருக்கு எல்லா பையனுக்கும் ஆன்லைன்ல அந்த கல்லூரிக்கு பணம் அனுப்பிச்சிடும். ஆனால் அப்பாட்ட குடிச்சா குடிச்சிடுவான், அவன் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்கான். கல்வி நிலையம் நடத்துவது என்பது ஒரு எளிதான காரியம் இல்லை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைங்கிறான் வள்ளுவன். எது செல்வத்திலே உயர்ந்த செல்வம்னா வள்ளுவன் ஒரே செல்வம் கல்வியை தவிர எந்த செல்வத்தையும் சொல்லலை. ஐயா பாருங்க, திருச்செங்கோடு பக்கத்துல இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல இவ்வளவு சேவை பண்றாங்கன்னா, இந்த ஊர் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவரை கடவுள் அங்கே இருந்து இங்கே அனுப்பியது இந்த ஊர் மக்களுக்காக நன்மை செய்யும். இறைவன் ஒருத்தனை ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு அனுப்ப. இந்த சந்துரு இவங்கெல்லாம் உலகம் பூரா அந்த வீட்டுக்கு வராங்க. வக்கீலையா வரதராஜன்லாம் வந்திருக்காங்க. நானும் என் மனைவியும் தான் இருப்பேன். ஏன்னா ஊர்ல எந்த இடத்துலயாவது வந்து சாப்பிட்டு போவான். என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. அவன் சாப்பிட்டு போகும்போது, தாத்தா வணக்கம்மா, என்னடா குட்டிமா சாப்பிட்டேன்னு போ, நல்லா இருக்கியா, சரி படி. ஜாதிலாம் நமக்கு சாதி எள்ளேடி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல் பாவம் நீதி முயர்ந்தபதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்லாம் என் தம்பிக்கு மகனுக்கு சொல்லி கொடுத்தேன். சாற்றுங்கால் நீதி விடுவார் நிர்மதி நேதில் இட்டார் பெரியோர் இடாதார் விளைவுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு ஔவையார் பாடியிருக்கான்னு பெரிய மகனுக்கு சொல்லிப்பேன். சினிமாவில் அவன் தான் பெரியார். அந்த கமலஹாசன் படம் இருக்குல்ல, பாவநாசம் தூங்காவன, ரெண்டுக்கும் அவன் தான் வசனம். கமல் அவனை கூட வச்சிருக்கான். அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அவன் 10ஆம் கிளாஸுக்கு போயிட்டு, டாக்டர் ஐயா வீட்டுக்கு ஒரு நாள் மதியம் வந்து நான் சாப்பிட்ருக்கேன், என்னை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா சிரிக்கிறான். எனக்கு புரியல, ஏன்பா சிரிக்கிறேன்? நீ பாட்டி ஜாதி இல்லை, அது எங்க ஹெட் மாஸ்டர் சாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்காருன்னு. நான் ஹெட் மாஸ்டர் கூட சொன்னேன், இந்தியன் இன்னைக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பாடப்புத்தகமா இருக்கு. என்னுடைய புத்தகங்கள்ல 100 பையங்க PhD வாங்கியிருக்கான். மாணவர்கிட்ட சொல்றேன், படிக்க வந்தா மகிழ்ச்சியா வரணும். ஆசிரியர் பெருமக்களுடைய என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பிள்ளை இல்லாம எத்தனையோ தாய் கஷ்டப்படுறா. உங்கள்கிட்ட வருஷந்தோறும் 1000 பிள்ளைகளை ஒப்படைக்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட தாயா நடந்துக்கணும், கோவப்படக்கூடாது. எல்லா பிள்ளையும் படிச்சிட மாட்டான், அதுன்னு சொல்லிடுறானே. ஏங்க நீ எல்லாம் படிச்சு நீ எல்லாம் உருட்டுன்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன நினைப்பான், ஓன்ட்ட படிச்சதுக்கப்புறம் நான் எப்படி உருப்பட முடியும்னு நினைச்சாலும் நினைப்பான். அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. டீச்சர்களுக்கு சொல்றேன், இந்த சினிமாக்கள் எனக்கு பிடிக்காது. எல்லா சினிமா நடிகனும் எனக்கு ரசிகம்னா. பாக்கியராஜ் ஒரு படம் எடுத்தான் முந்தான முடிச்சுன்னு. எல்லா பேரும் அந்த முருங்கைக்காயை பற்றி தான் பேசுகிறான். அவ்வளோ அருமையான காட்சி வச்சுருப்பான். அவன் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு தாமதம் வருவான். டீச்சர் அவனை கையை நீட்டுவான், கை பூரா புண்ணாக இருக்கும். அவன் கூட படிக்கிற இன்னொரு மாணவன் சொல்லுவான், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, சித்திட்ட வளர்றான். இவன் வீட்டு வேலை செய்யலன்னு சித்தி கையில் சூடு வச்சுட்டான். எதுக்கு பாக்கியராஜ் எது காட்டுறான் தெரியுமா? எல்லா மாணவர்களும் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை. ஒரு குடியார பயலுக்கு மகனாக இருப்பான், சாப்பிடாமலே வந்திருப்பான். அப்பா அம்மா போட்டு அடிச்சுட்டு இருப்பார், சாப்பிடாம வந்திருப்பான். ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு உணர்வுள்ள பள்ளிக்கூடம். அவனை என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு ஆசிரியர்கிட்ட சொன்னேன், எடுத்தோடனே பாடம் எடுக்காதீங்க, பயலு அப்படியே நொந்துருவான்.
ஒத்துக்கிறான் பார்த்தீங்களா? ஒத்துக்கிறானா இல்லையா? நீங்க தட்டால பரவாயில்ல, அவன் தான் எனக்கு வேணும், உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா ஐயா, இந்த சில ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்தோன்னே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு, நான் சொல்லேன் இவன் நமக்கு பகைமை வேண்டாம், படிக்கக்கூடாது, வந்து கொஞ்ச நேரம் பிள்ளைகிட்ட பேசுங்கண்ணே, ஊர் எப்படி இருக்குது, ஊரில் என்ன நடக்குதா, சாப்பிட்டீங்களாடா, என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போனீங்க, கோயிலுக்கு போனீங்க, கேட்ட அப்புறம் பாடத்த ஆரம்பிங்களேன். அப்புறம் இன்னொன்று, குழந்தைகளை சபிக்கவே கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லவே, ஐயா உங்களுக்காக தான் இதெல்லாம், நீங்க எல்லாம் செய்றீங்க, இதெல்லாம் இருக்குங்க உள்ள. மனசு ஒரு பெரிய விஷயம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயு உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேங்க திருமூலர். வள்ளுவர் மேல எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால், உலகம் முழுவதும் 1954 பின்னால் தானே சிக்மன் ஃப்ராய்டு வந்தான் டாக்டர். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாலே மன இயலை பற்றி பாடிய ஒரே தமிழறிஞன் வள்ளுவனை தவிர இன்னொரு அறிஞனே கிடையாது. 3000 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்றாரு? மனத்துக்கண் மாசிலனாதல் ஒருவருக்கு அனைத்து அரண். அதான் சந்திரசேகர் ஐயா. மனசுல மாசே இல்லாம தான் வைங்க, வேற அறமே. ஏன் தெரியுமா? மனசு மாசு இல்லாம போயிட்டாலும் அவங்க அறங்களைத்தான் செய்வார்கள், தவறு செய்யவே வள்ளுவன் சொல்றான். நம்ம வள்ளுவனை சிலையாகிட்டோம், கோட்டங்கிட்டோம், மூலிய வள்ளுவனை பின்பற்றவே மாட்டுக்குமே. அட பாவிகளா, பின்பற்ற வேண்டாமா வள்ளுவனை? வள்ளுவனும் நமக்கு வணிக பொருள் தான். ஐயா உங்க வணிகரை சொல்லுது, வேற சொன்னேன். இவங்கள்ட்டையும் பேசும்போது நினைச்சேன், வெள்ளையனா விக்ரமராஜான்னு வேற கேட்க வேண்டியிருக்கு. இவங்களும் ஒற்றுமையா இருந்தாங்க, இவங்களையும் என்னையா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேணும். இப்போ 2 பெண்ணு தான் பதக்கம் வாங்கியிருக்கு. சிந்து பேட்மிண்டன்ல வாங்கியிருக்கா, அந்த சாட்சி வந்து மல்யுத்தத்தில். ஆனா அந்த ரெண்டையும் நான் பார்த்தேன். ரெண்டுலையும் பார்த்தா சாட்சியும் முழு முயற்சி கடைசி நிமிடத்துல தான் வெற்றி பெற்றா. சிந்து அந்த அரையில கடைசி வந்தவர் ஃபைனல்ல வந்து நல்லா விளையாடிச்சு முதல் செட், அப்புறம் முடியல. காரணம், அந்த நாட்டு பெண்களுக்கு இருக்கிற உடல் உறுதியும் உடல் பலமும் நம் நாட்டில் இல்லை. அவங்க வளம் வசதி. அது மாதிரி ஐயாட்ட இன்னொரு வேண்டுகோளியா, படிப்பு இவ்வளோ சொல்லிக் கொடுங்க, எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, பிள்ளைகளுக்கு விளையாட்டு ரொம்ப நல்லா வரணும், விளையாட்டும் சொல்லிக் கொடுக்கணும், விளையாடவும் விடணும். என்ன பாரதி சொல்றான்ல, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. மாலையில படிக்கவே கூடாது, பிள்ளைகள் விட்டுறணும். அவனை எதிரொலிக்கான், அதெல்லாம் நடக்கலவேன்னு சொல்றான் எனக்கு. அவனுங்க நான் என்ன பண்ணேன், விளையாடணும்ல குழந்தைகள். இப்போ என்னுடைய 2 பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கான். நான் அவங்க படித்ததை பற்றி நான் கேட்கவே மாட்டேன். எங்கேருந்து வந்தாங்கன்னா என்னையா அப்படிமே, இப்போ தான் காலேஜ் போயிட்டோம், சரி சாப்பிடுங்க, போய் ஏதாவது வெளியே பொண்ணாக போயிட்டு வாங்கய்யா, கேட்கறது இல்லை. படிக்கிறது அவன் தொழில். என் பெரிய மகன் அந்த சினிமாக்காரர் இருக்கான, வணிகவியல் போய் சேர்ந்து ஒரு கல்லூரியில் சேர்ந்துட்டான். அந்த கல்லூரி முதல்வர் என்னை கூப்பிட்றாரு, தமிழ் பேராசிரியர். ஐயா அங்கே சுகா வந்திருக்காருன்னா, ஆமாம் அதுக்கு என்ன ஏன் கூப்பிட்றேன்னு, இல்லை வணிகவியல் கேட்டான், நான் மதிப்பெண் இருந்தால் கூட இல்லைன்னா அனுப்பிடா அப்படின்ட்டேன். மதிப்பெண் இருக்க நான் கொடுத்துட்டேன்னா, ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு. படிக்கிறது அவன் வேலைடா, பெற்று போட்டு தான் அவனை காப்பாற்றுறது என் வேலை. பணம் கேட்டால் கொடுப்பேன், நல்ல வழி காட்டுவேன். படிக்கிறது அவன் வேலை, நான் எப்படி அவன் பின்னால் போய் படிக்க முடியும்? ஐயோ, இந்த பெற்றோர்கள் வேற அந்த பிள்ளைகளை என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? பரீட்சை வந்துட்டு வைங்களேன், பிள்ளைகிட்ட கேளுங்க, அவங்களும் டீ போட்டு வச்சுக்கிட்டு இந்த பையிலையும் தூங்க விடாமல் பண்ணி அவங்களும் டீயை குடிச்சு படிங்காங்க. ஆனால் பயிலுவோ எப்படி கெட்டிக்கார பயிலுவோ தூங்கிக்கிட்டே ஒரு பேர் படிக்க மாதிரி நடிக்கானே. அவன் அம்மா கேட்குறா, என்னடா தூங்குறேன்னு, படித்ததை நினைவுபடுத்துவேங்கிறான் அவன். எப்பொழுது அடக்குமுறை வருமோ, அடக்குமுறை வரும்போது குழந்தைகள் அதை எதிர்ப்பதற்கு தங்கள் அறிவை, ரொம்ப மகிழ்ச்சி இவங்களெல்லாம் பார்த்தது. இந்த வருடந்தோறும் இந்த 2 வருடமா பள்ளிக்கூடம், உங்கள் பள்ளிக்கூடம் வெற்றி பெறுதுங்க போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, ஊத்தங்கரை ரொம்ப சின்ன கிராமம், அதில் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றிகளை, அப்படித்தான் நினைக்கிறானுங்க சென்னையில். குழந்தைகளுக்கு பண்பாடுன்னு சொல்லிக் கொடுக்கணும், அப்பா அம்மாட்ட எப்படி இருக்கணும். அதுதானே கிளவி சொன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. ஆனால் அவளுக்கு அந்த காலத்தில் நெருக்கடி கொடுத்துருக்கானுங்க. என்ன சந்திர, அவ பாட்டு அன்னையும் அவள் என்ன தெளிவாக சொல்றா, அப்பாவும் அம்மாவும் தாண்டா உனக்கு தெரிஞ்ச தெய்வம், அவங்கள கும்பிடுங்க. உடனே எவனை மிரட்டி இருக்கான், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுட்டான். ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு கிளவிக்கு. என்ன செய்தி, அன்னையும் பிதாவும். அடுத்து என்ன சொல்றா, தந்தை தாய் பெண். எல்லா ஊர்லேயும் முதியோரில் வந்துட்ட, திருநெல்வேலியில் கூட வந்துட்டு முதியோரில். என்ன பண்ண, அவங்க பெத்தவங்கடா, உனக்கு சம்பந்தம் இல்லாம தான் அவங்க பேசுவாங்க. அவங்க வேற தலைமுறை, இந்த தலைமுறை என்ன நடக்குன்னே தெரியாது அவங்களுக்கு, அப்படிதான் பேசுவாங்க. ஒரு 2 நாள் விட்டுரு,
மூணாவது அவங்களே என்ன சொன்னாங்க, ஐயா நான் படிக்கலடா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் வருத்தப்படாம. அதை விட்டுமே என்ன ஏன் பெத்தன்னு கேட்கான அவர்கிட்ட போய். சில பெற்றோர்கள் போய் பிள்ளைகிட்டே கேட்குறான், எனக்கு எப்படிடா பிறந்தாங்க. பார்த்துருக்கீங்களா டாக்டர் உங்கள்கிட்ட வரும்போது அதில் எங்கள் ஊரில் இருப்பேன் என்ன சொல்லிட்டேன், உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான்ட்டான். உன் தரத்துக்கு நான் தான் பிறப்பேன். அது ஜெனடிக்கல் சயின்ஸ், புரிகிறதா? அது பிறந்தா தான் படம் எடுக்க முடியும், அது பார்க்காதீங்க. என்ன விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருக்கு, சிறப்பாக இப்போ இருக்க வச்சிருக்கேன். ஆனால் கூட ராக்கெட்டில் பழுது வந்தால் எல்லா கோயிலையும் பூஜை பண்ணுதானே. விஞ்ஞானத்தில் தானே ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், பெரிய மேலே பறக்க விட்டான். இல்லை தம்பி, இந்த கல்பனா சாவ்லா போகும்போது பிரச்சனை வந்தோடனே எல்லா சர்ச்சு, எல்லா மசூதி, எல்லா கோயிலையும் பூஜை நடக்குன்னா விஞ்ஞானத்திற்கு மேலே இன்னும் விஞ்ஞானமும் கடவுளும் தான் இந்த நாட்டிலே நின்று கொண்டிருக்கிறான்னு பிறகு தானே அது ஆதாரம். என்ன விஞ்ஞானம் வரட்டும், கடவுள் தான் நிற்கிறாரு. ஐயா நம்ம கோயில் பூராமே மருத்துவத்துக்காக கட்டினது பெரியவங்க, நம்ம சொல்லி கொடுக்கல. சிவன் கோயிலில் போய் முறையாக வணங்கி எழுந்து வந்தீங்கன்னா உடற்பயிற்சி, வில்வையில கொடுப்பான். வில்வையில சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சுகர் கிடையாது, பிபி கிடையாது. பெருமாள் கோயிலில் போனால் துளசி கொடுப்பான், துளசி சாப்பிட்டா நெஞ்சக நோயே. அம்மன் கோயிலில் வேப்பலை குழந்து கொடுப்பான், வயிற்று நோயே. பிள்ளையார் கோயிலில் ஒரு 100 தோப்புக்கரணம் போட்டால் இந்த தை மசூலும் இந்த காப்பு மசூலும் உறுதியாயிரும், கால் பலப்படும். இந்த காதை இழுக்கிறான் பார்த்தீங்களா, காதை இழுக்கிறது, இந்த காது மடல்களை அடிக்கடி இழுத்து விட்டா புத்தி கூர்மையாக வேலை செய்யணும். நம்ம கிழவன் தான் பண்ண வேலை. இப்போ ஜெர்மன்காரன் கண்டு சொன்னா, நம்ம போய் சொன்னா ஜெர்மன் பீப்புள் ஆர் செய்யுங்கண்ணா, நான் செருப்பாலே அடிச்சிடுவோம்னு நம்ம கிழவனா தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டான்டா. அதுக்கு தான் இப்போ நான் கடுக்கன் போட்டுட்டு, கடுக்கன் ஏன் பட வச்சாங்கன்னா பெரியவங்க புத்தி கூர்மையா ஒன்று நம்ம பயிலுக்கு தெரியலையே. சைக்கிளில் போகும்போதே பிள்ளையாருக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறானே, பிள்ளையாரும் வருத்தப்பட மாட்டேக்காரு. நான் கேட்டேன், சாமி என்ன இந்த பேர் சைக்கிளை போகும்போது சொல்லிட்டேங்க. ஆனால் அவர் சொல்றாரு, அவன் உள்ள வந்தா என்ன கொண்டு எங்கேயா வித்துருவான்டா, போட்டு விட்டுருவேங்கிறார். எனக்கு புரியல. சிலைகளையே திருடி வாழ்ந்த ஒரு மனிதனை இந்த நாட்டு பத்திரிகைகள் தொழிலதிபர் என்று போடுகிறது. அப்பனா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிற திருக்குறள் எங்கே போயிற்று? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும், அதான் வள்ளுவன். உயிரை விட உயர்ந்தது எது? ஒழுக்கம். என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்கிறதுக்கு வருத்தப்படுறானே. இப்போ அண்ணாச்சே பீர் கூட குடிச்சது இல்லையோங்க அண்ணா, இல்லை என்ன தேவை பணமால பீர் கூட குடிக்கலையாங்க, இல்லை பழக்கம் இல்லை. கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வனா வள்ளுவன். நீ குடிக்காம இருக்கிறது கூட இன்னொரு பேர் குடிச்சிட்டு நடுரோட வேட்டி இல்லாம ஆடுறான்ல, அவனை பார்த்து எல்லாம் அப்புறம் எப்படா குடிக்கிறாங்கிறார் வள்ளுவன். கேட்குறானா? ரயிலில் குடிக்கிறான், ஃப்ளைட்டில் அவனே கொடுக்குறான். ரயிலையும் கொடுத்தா வசதியாக இருக்கும்னு அன்றைக்கி ஒரு பேண்ட்டு சொல்லலாம். அண்ணாச்சி விமானத்தில் மாதிரி ஈயும் கொடுக்க ஒழுக்கம். ஆனால் வள்ளுவர் படிக்காதவங்க கூட என்ன சொல்கிறாரு, கல்லாதாரம் நனி நல்லருங்க. ஒருத்தன் முற்றிலும் முட்டாள்னு வள்ளுவர்கிட்ட போய் சொல்கிறான், அவன் படிக்கவே இல்லை சாமின்னா வள்ளுவர் என்கிட்ட சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அவன் ரொம்ப நல்லவன்லாங்கிட்ட. என்ன சாமி படிக்காதவரை போய் நல்லவங்கன்னு? எப்போ நல்லவன் தெரியுமா? படித்தவங்க முன்னால் வாயை திறக்காம இருந்தான்னா அவன் நல்லவங்க. நிறைய நகைச்சுவை அவற்றை இருக்கும். பெரிதினது வேதை இருக்கேன் பெரிவின்கண் பேழை தருவதொன்று இல்லம்பார். அவர் என்கிட்ட என்ன சொல்றாரு, யாரோ தவறானவன்கிட்ட பழகிட்டானா வருத்தப்படுறாதா என்னான்னு. அவன் பிரிகிற பொழுது உனக்கு ஒரு மகிழ்ச்சி வருமே, அந்த மாதிரி மகிழ்ச்சி வர எப்பவுமே வராது, தவறானவட்ட படம் தான். எங்க தந்தையார் எனக்கு சிறு வயதில் சொல்லித்தாங்க, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒரு கேள்வியாக்கிட்டு வள்ளுவன்ட்டு போக பதில் சொல்லும். உங்களுக்கு நினைவு இருக்கலாம் டாக்டர், இந்த குடியாத்தத்துக்கு வந்துட்டு நான் போகும்போது அந்த விளக்கில் பெரிய விபத்தில் மாட்டிக்கிட்டு மருத்துவமனையில் இருந்தேன், சேலம் மருத்துவமனையில். முதல்ல அரசு மருத்துவமனைக்கு தான் போனேன். நான் அந்த கவர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும்னு இப்போ அவர்கிட்ட போய் காட்டினேன். அங்கே எல்லாம் கட்டினாங்க. அந்த தலைமை மருத்துவர் நல்லவர், என் பக்கத்துலன்னு சொல்லிட்டாரு, ஐயா கோகுலத்துக்கே போயிருங்கன்னாரு. எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் கையை மாற்றி வச்சு கட்டிக்கோன்ட்டார். இன்னும் கோகுலத்துக்கு போயிட்டேன். லேனாத்த போனாலும் அங்கே பார்க்க வந்தோம். ஐயா நீங்கள் அரசு மருத்துவமனையில் தான் இருக்கானாக்க இப்போ கோகுலத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லாம் கண்ணன்னா கோகுலத்தாக தான் இருக்கணும், செட்டியார போடாமல் இல்லைன்னா போனேன். இந்த கையெல்லாம் தையல்கள், இந்த கை முறிஞ்சு போச்சு, கீழே 2 பல்லு விழுந்துட்டு. அந்த பல் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னான், அந்த 2 பல்லையும் எடுத்து வந்தால் அதே பொறுத்திருக்கலாமான்னாரு. அது என்ன புத்தர் பல்லாடா, பத்திரப்படுத்தாதீங்க, விழுந்துட்டு விடுறான், வேற பல் மாட்டு. அப்போ லேனா கேட்டார், கையெல்லாம் தையல்கள், என்னையா இவ்வளோ தையல்கள் இருக்குன்னாரு. கண்ணன் என்றால் தையல்களோடு தானே இருப்பாங்க. என்ன விசாரம்? ஒன்றுதாயா சொல்றேன், அன்பின் வழியது உயிர் நிலைங்க. வள்ளுவன் என்ன சொல்றான், ஒருத்தன் உயிரோடு இருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எவன்லாம் அன்பா இருக்கானோ அவன்லாம் உயிரோடு இருக்கான்னு. அதனாலதான் சந்திரசேகரன் உயிரோடு இருக்கிறார் வள்ளுவனின் பாதையில். நான் நினைக்கிறேன்
ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையார் செத்தா. வள்ளுவர் சொல்றார். நான் வள்ளுவர் அடிக்கடி சந்திப்பேன். உடனே ஒருத்தன் கேட்கறான், வள்ளுவர் எப்படி சந்திக்க முடியும்னா, நீ தமன்னாவை சந்திக்கிறீல்ல, நீ சினிமா கதை. எனக்கு வள்ளுவர் தான். ஒரு தடவை வள்ளுவரை போய் பார்க்க போறேன், எழுதிக்கிட்டே இருக்காரு, ஏதோ எழுதுறாரு, என்னை பார்க்கவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் சாமி என்ன எழுதுறீங்கன்னா, இந்த ஊர்ல எவன்லாம் செத்து போனான்னு பட்டியல் எடுத்துட்டு இருக்கேங்கிறாரு. பட்டியலை வாங்கி பார்க்க உயிரோடு இருக்கவன் 100 பேர் செத்து போயிட்டான்னு எழுதியிருக்காரு. நான் சொன்னேன், சாமி இவெல்லாம் உயிரோடு இருக்கானே, பெரிய மனுஷனா இருக்கானே. இல்லடா, பக்கத்து வீட்டுக்காரனும் ஊரில் இருக்கிற மக்களும் துன்பப்படுகிறார்கள். துன்பப்படுகிற பொழுது மற்ற உயிர்களுடைய துன்பத்தை எவனெல்லாம் துடைக்கிறானோ அவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். இவனெல்லாம் உயிரோடு இருந்தும் செத்து போனவன்கார் வள்ளுவர். அதுல உயிரோடு இருக்கிறார் நம்ம சந்திரசேகர். சில பேர் தான் நான் வியப்பா அப்படி பார்ப்பேன் தமிழ்நாட்டில். சில பேர் தான் அந்த கொடுக்கவே தோணும். புரியுதா உங்களுக்கு? 2 தமிழ் ஆசிரியர்களை நான் புரட்சி தலைவரை கூட்டு போகிறேன். எம்ஜிஆர் வள்ளுவர் சொன்ன உடனே கூட்டு வாங்க மீட்டார், கொண்டு போயிட்டேன். கொண்டு போனால் அவர் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த பெட்டியை திறந்து 2 தமிழாசிரியரும் பார்த்துருந்தா அங்கேயே செத்து போயிடுவாங்க அதிர்ச்சியில். அவர் அவ்வளோ பணம் வச்சிருக்காங்க தான் எம்ஜிஆர். 10 லட்ச ரூபா இருக்கு ஒவ்வொரு பெட்டியில். நான் சொன்னேன், எல்லாம் அவன்கிட்ட காட்டாத, ஊரில் கொண்டு விடணும், 1 இடம் கொண்டு 1000 ஊரில் கொண்டு. ஊருக்கு கூட்டு போகிறேன்யா கிராமத்துக்கு. தாசில்தார் போய் அந்த கிராமத்தில் அவர் குடியிருந்த வீட்டை அந்த வாத்தியார் பேருக்கு வாங்கி வச்சிருக்கான். அப்படி கொடுக்குற கொடைவள்ளலாகத்தான் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தார். அவர் கேரளாலேருந்து அங்கே வந்தார். திருச்செங்கோட்டிலேருந்து ஐயா வந்தாங்கன்னா அவர் கேரளாலேருந்து. ஆனால் என்ன அவர்கிட்ட நேர்மை தெரியுமா? மேடையிலே சொல்வார், நான் சோத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் பார். நான் ராஜராஜ சோழனுக்கு பேரெல்லாம் சொல்ல மாட்டார். நான் சோத்துக்கு கஷ்டப்பட்டுங்க. சோறுனா எனக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மா அரிசி கஞ்சி ஊற்றி தான் என்ன எங்கள் அண்ணனையும் காப்பாற்றினாங்க. இந்த இலை மனசு கொடுக்கறதுக்கெல்லாம் மனசு வேணும். கர்ணன் சின்ன குழந்தையா தவழ்ந்துட்டு இருக்கானா, கந்தர்வர்கள் மேலே போயிட்டு இருக்காங்க. பிள்ளை அழகா இருக்கான்னு ஒரு கந்தர்வன் கர்ணனை கூட்டிருக்கான், வாவான்னு குழந்தைய. இந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், கையில் இந்த மோதிரத்தை கலத்தி அவன் கையில் போட்டுதான். இப்போ குழந்தையா இருக்கும்போதே கொடுக்க பிறந்தவங்க. குழந்தைகளுக்கு நிறைய சொல்லணும். இந்த தமிழ் பீமன் மலையை தூக்கி எறிஞ்சானா நம்ப மாட்டேங்கான். ஹாரி பாட்டர்னு ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொன்னால் நம்புதானே? இந்த நாடு எப்படி ஒப்பேறும்? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூற்கள் தமிழ் மொழியில் எழுத்தல் வேண்டும் தானே பாரதி சொன்னான். தமிழ் சொல்லி கொடுங்கண்ணே. இங்கிலீஷும் தப்பாக பேசுகிறேன் டாக்டர், அதான் வருத்தமாக இருக்கு. அன்னைக்கு ஒரு வக்காலுக்கு கல்யாணம் லீவ் லெட்டர் எழுதியிருக்கான். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், ஸோ யூ ப்ளீஸ் கிராண்ட் லீவ் ஃபார். அந்த பிரின்சிபால் என்ன வச்சுட்டு வருத்தப்பட்டார். இப்போ பிரின்சிபால்கிட்ட சொன்னேன், நீங்கள் தான் புரியாமல் இருக்கீங்க, அவங்க அக்காளுக்கு கல்யாணம் இவன் தானே செலவழிக்கணும் வைக்கணும், அதனால அவன் சங்கடப்படுறாங்க அப்படியே எழுதியிருக்கான். பிரின்சிபால் சொன்னான், என்ன வேற என்ன பண்ணாமல் எப்படி எழுதியிருக்கான்? அவன் எம்ஏ. எந்த பையனும் படிச்சேன்னே பதில் சொல்ல மாட்டேங்கான் டாக்டர். எல்லாம் என்னடா படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்காங்க. நம்ம காலத்துலலாம் படித்தவன்னு சொல்லுவோம், இப்போ வாங்கியிருக்கேன்னே சொல்கிறான். ஐயா தைரியமா? எனக்கு புரியல. எழுதி வச்சு வர்றதில்ல, அப்படியே வர்றது. ஏதாவது இடைஞ்சல் வந்தால் இதெல்லாம் நம்ம சிக்கல் சமசுந்தர மாதிரி பேச்சு நின்றுடும். நம்ம வெடி போட்டோன்னே நாதாசத்தை நிறுத்திடுவோம்ல. அதில் அதான் புரட்சி தலைவர். வெளிநாட்டிலேருந்து பெரிய விஞ்ஞானிகள் மற்றவங்களாம் வந்திருக்கான். புரட்சி தலைவர் சினிமா போட்டு காமிக்காரு அவங்களுக்கு. தில்லானா மோனாம்பாள் படம் பெரியவர் ஆரம்பி கேட்டிருக்காரு, நம்ம படத்தை போடலாம்னா. இப்போ புரட்சி தலைவர் சொன்னாராம், வெளிநாட்டுக்காரனுக்கு நம்முடைய 2 கலைகளும் தெரியும்னு வைங்க, அது தம்பி படத்தை பார்த்தா தான் அவனுக்கு தெரியும், நம்ம படம் போடக்கூடாது. எவ்வளவு ஒழுக்கம், எவ்வளவு நேர்மை, எவ்வளவு உயர்ந்த குணம் அது. சுதந்திரம் சும்மாயா இந்த சுதந்திரம் எத்தனை பேருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், வரலாறு தெரியும். நேரு 12 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. 12. இப்பெல்லாம் 10 நாள் இருந்தால் அது சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காங்களே கூட்டம் போட்டு. வாழைப்பாடி இருக்கும்போது ஒரு ஏதாவது சர்டிஃபிகேட், நான்லாம் வரமாட்டேன் வாழைப்பாட்டை. அப்புறம் அவருக்கு பயம், இவன் மேட்டில் வந்தால் ஏதாவது விமர்சனம் பண்ணிடுவாங்க, அவனை கூப்பிடாங்க. 10 நாள் ஜெயில இருந்துக்கு சர்டிஃபிகேட். 12 வருஷம் இருந்திருக்கான் நேரு. ஒரு தடவை 3.5 வருஷம் ஜெயில இருந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே கமலாமா போய் டீ தயார் பண்ண போகுது. டீ தயார் பண்ணிட்டு வரதுக்குள்ள வெள்ளைக்காரன் அடுத்தால வந்து அவரை கைது பண்ணுறான். டீயை கொண்டு கமலாமா கொடுக்கும்போது அந்த ஆள் பதில் சொல்றாரு, இந்த டீயை குடிச்சிட்டு போனா நான் கமலா, நான் உன் நினைவாகவே இருப்பேன். நாட்டு மக்களுக்காக சிறைச்சாலைக்கு போறேன், எனக்கு உன் நினைவு இருக்கக்கூடாதுன்னு அப்படியே போனாரு. 6 வருஷம் 12 வருஷம். அவங்க தகப்பனார் அந்த காலத்தில் ஒரு மணி நேரத்துக்கு, அந்த காலத்தில் நான் சொல்றேன் 10,000 ரூபா ஃபீஸ். இப்போ எவ்வளவு வக்கீல் ஐயா போகுது, எத்தனை கோடி, பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளை. 2,38,000 கோடிக்கு அவன் சொத்தப்புறா நாட்டுக்கு கொடுத்தவன். 2,38,000 கோடின்னு தமிழ்நாட்டில் பேசவே முடியாது. தெரியுதா உனக்கு? காமராஜ் 6 வருஷம் ஜெயிலில் இருந்தார். தேவர் 9 வருஷம்
எப்படி அவங்க எதுக்கா நமக்கா தானே. காமராஜோட தடவை பையன்கிட்ட பேசும்போது சொன்னாரு, எப்பா நாங்கள் உங்களுக்கா நாங்கள்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போய் அடிபட்டோம், கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்படுங்கடா, இந்தியா முன்னேறிடும், கஷ்டப்படுங்க, சங்கடப்படும். இவன் என்ன பண்ணா, சுதந்திரம் வந்த உடனே தேனாறு பார முடியாது, எந்த நாட்டிலும் முடியாது, உழைங்கன்னு சொன்னார். அதுதானே பாரதி சொன்னா.